அரசர்கள் 8ஆம் அதிகாரம் பார்க்க போகிறோம். அதில் என்ன நடக்குதுன்னா, உடன்படிக்கை பேழை திருக்கோயிலுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. சாலமோன் உடன்படிக்கை பேழையை தாவீது நகரான சியோன்லேருந்து கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணுறாரு. அதுக்காக எருசலேமில் உள்ள தலைவர்கள் மற்றும் பெரியோரை சந்தித்து எல்லார்கிட்டையும் பேசணும்னு நினைக்கிறாரு. அப்போ 7ஆம் மாதம் ஏத்தானின் மாதம் பண்டிகை நடக்குது. அந்த பண்டிகையோட எல்லோரும் எருசலேமில் கூடும்போது சாலமோன் அவங்கள எல்லாரையும் சந்தித்து பேசுகிறாரு. குருக்கள் பேழையை சுமக்கிறாங்க. சந்திப்பு கூடாரம், அப்புறம் கூடாரத்தில் உள்ள தூய கலன்கள், இது எல்லாத்தையும் குருக்களாகிய லேவியர்கள் சுமந்துட்டு வராங்க. சாலமோன் இஸ்ரேல் மக்களுக்காக எண்ணற்ற ஆடு மாடுகளை பேழைக்கு முன்பாக பலி செஞ்சு எடுத்துகிட்டு வராரு. பேழை கோயில் திருத்தூர்தகத்தில் கெருபுக்கு ரெக்கையின் கீழே வைக்கிறாங்க. அதோட தண்டு நீளமாக இருந்தது. ஆனாலும் தூயகத்துலேருந்து அது காண முடியாதவாறு இருந்தது. பேழைக்குள்ளே 2 கற்பலகைகள், அதாவது மோசேக்கு ஓரேபு மலையில் ஆண்டவர் கொடுத்த 2 கற்பலகைகள் பேழைக்குள்ளே இருந்தது. ஒரு மேகம் ஆண்டவரோட இல்லத்தை நிரப்புது. அந்த குருக்களால் அங்கே நிற்கக்கூட முடியல, அந்தளவுக்கு மகிமையாக அந்த இடம் இருக்குது. சாலமோன் மக்களிடம் பேசுகிறாரு. ஆண்டவருக்காக ஒரு வீடு கட்டி உள்ளோம். ஆண்டவர் அவர் சொன்னதை செஞ்சார். அவர் தாவீதோட பையன் கட்டுவான்னு சொன்னார். அதே மாதிரி எனக்கு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பேசுகிறாரு. உடன்படிக்கைக்கு பேழைக்கு இனிமேல் தனியான இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அப்புறம் சாலமோன் கடவுள்கிட்ட வேண்டுறாரு. ஆண்டவரே, வேறு எந்த கடவுளும் இல்லை. நான் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்ததால் நீர் எனக்கு பேரன்பு காட்டி வருகிறீர் அப்படின்னு சொல்கிறாரு. அது வானமும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டிய கோயில் எப்படி உம்மை கொள்ளும்னு அழகாக பேசுகிறாரு சாலமோன். அப்புறம் என் இஸ்ரேல் மக்களோட வேண்டுதலுக்கு நீங்கள் செவிசாயுங்க. உங்கள் கண்கள் எப்போவுமே இந்த இடத்த நோக்கி இருப்பதாக. உறைவிடம் விண்ணகமாக இருந்தாலும் உங்கள் கண்கள் இரவும் பகலும் இந்த இதை நோக்கி இருப்பதாக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பாவம் செய்து எங்கள் மக்கள் திரும்பி வந்தாங்கன்னா நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி மழை, பஞ்சம், நோய் இந்த மாதிரிலாம் மக்கள் கோவிலை நோக்கி மன்றாடினாங்கன்னா அவங்க கைகளை உயர்த்தினா நீங்கள் அவங்க மேலே இரக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சாலமோன் ஆண்டவர்கிட்ட மக்களுக்காக வேண்டுறாரு. அந்நியர்கள் மன்றாடினாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி முழந்தாளிட்டு இத்தனை காளைகளையும் இத்தனை ஆடுகளையும் நல்லுறவு பலியாக செலுத்துகிறாரு. 7 நாள் விழா நடக்குது. 8ஆம் நாள் முடிஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க வீடுக்கு திரும்பிடுறாங்க.